மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்துருவோமா. மியூச்சுவல் ஃபண்டில் 3 கேட்டகரிஸாக சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா என்ன? குறுகிய கால தேவைகள். இந்த குறுகிய கால தேவைகள் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் இடைப்பட்டது. அப்போது இந்த மாதிரி பணங்களை எல்லாமே லிக்விட் ஃபண்டுலேயும் ஷார்ட் டூரேஷன், அல்ட்ரா ஷார்ட் டூரேஷன், ஈக்விட்டி சேவிங்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். இது வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டு, அதிக ரிஸ்க் இல்லாதது, உடனே பணமாக்க முடியும். அடுத்து மீடியம் டேர்ம், 3 வருஷத்துக்கு மேற்பட்டது, 5 வருஷத்துக்கு இடைப்பட்டது. ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நடுத்தர காலம். இந்த காலத்தோட பங்குகள் பேலன்ஸ்டு ஃபண்டுலையும் ஈக்விட்டி ரிலேட்டடுக்கு உண்டான அக்ரெசிவ் ஃபண்டுலையும் மல்டி அசட் அலோகேஷன்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த செக்டார்ஸில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாச்சுன்னா 30-60 ஈக்விட்டி இருக்கும். மீதி பேலன்ஸ்டு டெஃப்ட், கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ரிலேட்டட்ஸும் நமக்கு 40% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறதுனால நமக்கு பேலன்ஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்து லாங் டேர்ம், 6 வருஷத்துலேருந்து 7 வருஷத்தை தாண்டி நமக்கு அடுத்து ரிட்டர்ன் தேவை. அப்படிங்கிற பணத்தை தான் 100% ஈக்விட்டி ரிலேட்டடுக்கு உண்டான ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் அண்ட் மிட், இண்டெக்ஸ் ஃபண்ட், மிட் அண்ட் ஸ்மால், ரிட்டையர்மெண்ட்டு, சைல்டு எஜுகேஷன்ஸ், வெல்த் கிரியேஷன்ஸ், இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஆக இப்போ சொல்லுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் எதுக்காக, எந்த காலத்து வரைக்கும் உங்களோட பணம் தேவையில்லாமல் இருக்குது, எப்போ உங்களுக்கு பணம் தேவை, அதை அனுசரித்து உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்டோட மிகப்பெரிய பணி. வாழ்க வளமுடன். மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர் அன்னமுத்து ராஜதுரை.